பார்த்தீங்களா? இந்த துலாம் ராசியில வந்து அவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கு? சில நிறைய ஒரு பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க ஆமா, அப்படிங்கிறத நீங்க குடுக்குறீங்க. ஆமா. உண்மைதான். இவங்க சொன்ன மாரி துலா ராசிக்கு வந்து இப்போ வரைக்குமே டைம் வந்து ரொம்ப நல்ல காலம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா குரு பலம் கிடையாது முதல்ல. இனிமே தான் குரு பலமே வரப்போகுது. அப்படிங்கிறப்ப இப்ப இந்த மே 11ஆம் தேதிக்கு மேல துலா ராசியினருக்கு முதல்ல ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? எப்பவுமே இல்லாத ஒரு மன உற்சாகம் உண்டாகும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் மன உற்சாகம் வேணும். இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றா கூட ஒரு உற்சாகம் இருந்தா தான் அட்டெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியும். இல்லன்னு வைங்க இன்டர்வியூ போவாங்க. அந்த மன உற்சாகம் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு பயம் இருக்கும் இப்போ வரைக்கும். கிடைக்குமோ கிடைக்காதோ, நம்ம சரியா அட்டெண்ட் பண்ணுவோம் பண்ண மாட்டோமோ, அந்த மாதிரி பயம் இருக்கிறப்போ நல்ல விஷயங்கள் கூட அவங்கள கைவிட்டு போயிடும். இப்படித்தான் கை கட்டினது வாய் கட்டாத சூழ்நிலையா துலா ராசினர் இருப்பாங்க. ஆனா இப்ப அதே மனநிலை எப்படி மாறும் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, துணிச்சலா சந்திப்போம், துணிச்சலா நம்ம ஒரு விஷயத்த வெற்றிகரமா முடிப்போம். இப்படி ஒரு மன உத்வேகம், மனோபலம், மனோதிடம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டாகும். கண்டிப்பா உண்டாகும். அப்போ என்ன விஷயம் நடக்கும்? இந்த மனோதிடம் வந்துட்டாலே முதல்ல வந்து புத்திசாலித்தனமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் சிந்திக்கணும். அதாவது இப்போ வரைக்கும் டைம் செட்ல ஓகே நீங்க யோசிக்காம பண்ணிட்டீங்க. இப்போ வர்ற காலம் உங்களுக்கு சாதகமான காலம். அப்ப உங்க டாபிக்கே வர்றேன். திருமணம் விஷயமா நம்ம எடுப்போம். இப்போ வரைக்கும் சார் நாங்க நிறைய வரன் பார்த்தோங்க சார் அப்படிங்கிறத விட என்ன மாதிரி வரன் பார்த்தோம், எதை நம்ம செலக்ட் பண்ணோம், செலக்ட் பண்ண விஷயங்கள் நம்மளை நோக்கி வந்ததா, இல்ல செலக்ட் பண்ணாத ஆட்கள் ஜாதகம் பொறுத்தருக்கு நம்மளை நோக்கி வந்திருக்கிறாங்களா, என்ன நடந்திருக்குன்னு ஒரு அனலைஸ் பண்ணணும் சார். சரி. அப்போ அந்த இதுலயே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்ணில் தட்டுப்படும். இப்படித்தான் போகணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இந்த துளாராசினருக்கு இந்த காலம் மே மாதத்திலிருந்து அடுத்த மார்ச் மாதம் வரை நிச்சயமா எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். அதே மாதிரி இவங்க திருமண விஷயங்கள் கொஞ்சம் முன்னெடுத்து பண்ணணும். அதாவது இது வரைக்கும் தடை வந்துருச்சு, இனிமே என்ன சார் நல்லது நடக்கும் அப்படி நினைக்காதீங்க. அப்படி நினைக்காம இன்னிலிருந்து நமக்கு நல்லது நடக்கும். அப்போ குரு பலமும் உண்டு, குருவுடைய ஆதிக்கம் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண தடை விலகும். அப்போ இது வரைக்கும் நீங்க நம்பல அப்படின்னா கூட இந்த காலம் கண்டிப்பா நம்பக்கூடிய சூழ்நிலையாக அந்த வாய்ப்புகளும் வரும். அதுதான் விஷயம். இது வரைக்கும் வரனே வரல, நான் நம்பல சார் அப்படிங்கிறப்ப கூட இப்போ வரன் வரும். வர்றப்ப நீங்க நம்பலாமே. ஸோ நம்பிக்கை நம்பக்கூடிய அளவிற்கு தகவல் நடக்கும். சரிங்களா? இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில துளாராசினர் பார்த்திருப்பீங்க பாத்தீங்களா? இப்ப நான் சொல்றது எந்த அளவு உண்மைங்கிறது உங்களுக்கு சரியா படுதா? ஏன்னா நிறைய வரன் பார்த்திருப்பீங்க, துளாராசினருக்கு நிறைய வரன் பார்த்து கொடுத்துருப்பீங்க. நான் சொல்றது எந்த அளவு உண்மை? கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் நிறைய பேர் வரும்பொழுது முதல்ல வந்து வேலை வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. சரியான வேலை வாய்ப்பு இல்லை, நம்ம துலாமுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு மன உளைச்சல் நிறைய இருக்குது, உடல்நலம் அடிக்கடி சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குங்க? அதாவது துலா ராசி பொறுத்த மட்டில் வந்து சூரியனுடைய பலம் தான் அந்த பொதுவாக இது வந்து ராசிக்கல்ல பொதுப்படையானது. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் பலம் வேணும். இந்த சூரிய பலம் ஜாதகத்தில் இருக்கிறப்ப தொழில் சார்ந்து, ஆனால் துளாராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா வேலை தான் பார்ப்பாங்க சார். வேலை தான் சுய தொழில் அப்படிங்கிறது நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. துளாராசினர் வந்து இண்டிபெண்டாக வேலை பார்க்கலாம், ஃப்ரீடமாக இருக்கலாம். இண்டிபெண்டாக இருந்து ஃப்ரீடமாக இருந்து கடைசியில் கடன் தான் கூடும். நீங்க எந்த அளவு பாருங்க, துளாராசினர் வந்து பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, அப்போ நான் சொல்றது எந்த அளவு உண்மைன்னு பாருங்க. அதே மாதிரி நீங்க நிறைய துளாராசினர் ஜாதகம் நீங்க எடுத்திருப்பீங்க, பாத்தீங்கன்னா அவங்க பேசிக்கா ஒரு பிசினஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு இண்டிபெண்டா இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு நாள் பட ஒரு 20 வயசுல ஒரு பையன் படிச்சு வெளியே வர்றான், ஒரு வருஷம் உலவாக்குறான், அவனுக்கு வேலை பார்க்கணுக்கு என்ன வராது, அவன் சொந்த தொழில் தான் நான் பண்ண போறேன் பண்ணுவான். அடுத்து ஒரு 3 வருஷத்துல அந்த தொழில் நட்டமாகும், திருப்பி அவன் வேலைக்கு போவான். இந்த மாதிரி போறப்ப என்ன நடக்கும்? அவன் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது, பிரச்சனை அங்க வந்துடும். ஆக மொத்தம் என்ன நடக்கும்? அந்த அந்த ஒரு பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே இருப்பான் வேலையில. அப்போ பெட்டர் என்ன தெரியுமா? காலம் வந்து எல்லாருக்கும் மாறும். அப்போ இந்த காலம் இது வரைக்கும் எப்படியே விட்டுருங்க. இந்த காலம் வந்து துளாராசினருக்கு சிறப்பான காலமாக நம்ம பார்க்குறோம். ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு சிறப்பான காலம். ஒரு திருமணமாகட்டும், ஒரு வேலை வாய்ப்பாகட்டும், ஒரு நல்ல அதாவது இந்த ராசியில் பிறந்தவங்க முதல்ல ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா, வருமானம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயத்த பண்ணுங்க. அந்த ஸ்டாண்டர்ட் இல்லாம தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். ஏன்னா சுக்கிரன், துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் சமயத்துல வந்து ஏகப்பட்ட சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவார். நம்ம போறதுதான் கரெக்ட், போதும் நமக்கு அப்படிங்கிறத கொடுத்துருவாரு. அப்படிங்கிறப்ப ஒரு காலத்துக்கு மேல ஐயோ தப்பு பண்ணிட்டவே, நம்ம போற பாதை தப்பு அப்படிங்கிறப்ப பாதை மாறணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நல்ல வருமானம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. அப்போ துலாம் ராசிக்காரங்க வந்து வேலை பார்த்தாங்கன்னா ஜெயிச்சு வந்துடலாம் கண்டிப்பா. அதே நேரத்தில் வந்து அதுதான் சார் ஓப்பனிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ ஒரு தடவை தோத்துட்டோம் சார், இன்னொரு தடவை நம்ம ஓப்பனிங் என்ட்ரி கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த காலத்தை பயன்படுத்துங்க. அது திருமணமாகட்டும், மறுதார திருமணமாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், அனைத்துக்கும் இந்த காலம் சிறப்பான காலம். வீடு மனை வாங்கணுமா தாராளமாக வாங்க, இதுவரைக்கும் ஏற்பட்ட தடை விலகும். சரிங்களா? மற்றபடி நம்ம இந்த காலத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருங்க. கண்டிப்பாக உங்கள் காரியங்களில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. திருச்சிற்றம்பலம். நன்றி.